வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் ரயில் சேவை இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன். 4 சட்ட திருத்த மசோதாக்கள் ஒப்புதல் அளித்தார் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி. குரூப் 2 2A முதல் நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். TNPSC அறிவிப்பு. வங்கதேசத்தில் வன்முறை, இந்தியர்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும், இந்திய தூதரகம் வேண்டுகோள். TNPL கிரிக்கெட், சேலத்தை வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி வெற்றி. தமிழகத்தின் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தூத்துக்குடியில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் புதிய ரயில் சேவையை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் இன்று தொடங்கி வைக்கிறார். தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இடையே வாரம் 2 முறை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை இன்று தொடங்குகிறது. மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் காலை 10 மணிக்கு நடைபெறும் தொடக்க விழாவில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு புதிய ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இந்த ரயிலில் 18 பெட்டிகள் இணைக்கப்படுகிறது. இந்த ரயில் வாரந்தோறும் வியாழன் மற்றும் சனிக்கிழமை இரவு 10:50 மணிக்கு தூத்துக்குடியில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 7:40 மணிக்கு மேட்டுப்பாளையத்தை சென்றடையும் என்றும், அதேபோன்று மறுமார்க்கத்தில் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:35 மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்து புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:20 மணிக்கு தூத்துக்குடியை வந்தடையும் என்றும் தெரிவித்துள்ளது. கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், பழனி உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 4 சட்ட திருத்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பல்வேறு புதிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 4 சட்ட திருத்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி சென்னை காவல் சட்டங்களை மாற்ற நகரங்களுக்கு விரிவாக்கம் செய்வதற்கான மசோதா, சென்னையில் கழிவுநீர் இணைப்பை கட்டாயமாக்க வகை செய்யும் மசோதா, புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த, வருவாய் மக்கள் தொகை வரம்பு குறைத்தல் மசோதா மற்றும் ஊரக உள்ளாட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைக்கும் போது அப்பகுதியில் வரும் சொத்துக்கள் உள்ளிட்டவற்றை மாற்றம் செய்வதற்கான மசோதா உள்ளிட்டவை ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் இந்த 4 சட்ட திருத்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். ஆளுநரின் ஒப்புதலை தொடர்ந்து சட்ட திருத்தங்கள் அரசிதழில் வெளியிடப்பட்டு அமலுக்கு வந்துள்ளன. TNPL கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணியை வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி வெற்றி பெற்றது. TNPL தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி, சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிகள் விளையாடின. இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற சேலம் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இறுதி கட்டத்தில் அபிஷேக் தன்வார் அதிரடியாக விளையாட சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழந்து 156 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 157 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று களமிறங்கிய சேலம் அணி ஆட்டத்தின் முடிவில் 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 133 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து சேலம் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி 23 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தமிழகத்தின் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் மத்திய, மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று உருவாகியுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று ஒடிசா கடற்கரையை நோக்கி 2 நாட்களில் நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெமிலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டுப்பாக்கத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டுப்பாக்கம், மேல்களத்தூர், செல்வமந்தை, ஏலத்தூர், மேலேரி, கீழக்களத்தூர், வெளிதாங்கிபுரம், கோடம்பாக்கம், பரப்பேரி ஆகிய கிராமங்களுக்கான மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் காட்டுப்பாக்கம் அரசு பள்ளியில் நடைபெற்றது. மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தரம்மாள் பெருமாள் முகாமிற்கு தலைமையேற்று முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வடிவேல் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றார். முகாமில் வருவாய், ஊராட்சி நிர்வாகம், பள்ளி கல்வித்துறை, மகளிர் திட்டம், மின்சார வாரியம், காவல்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அலுவலர்கள் பொதுமக்களிடம் இருந்து நேரடியாக மனுக்களை பெற்றனர். இதில் ஒன்றிய செயலாளர் பெருமாள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
திருவாரூர் அருகே சிறுவனை நாய்கள் சுற்றி வளைத்ததால் அக்கம் பக்கத்தினர் அவனை பத்திரமாக மீட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் நாளுக்கு நாள் நாய்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது. இதனால் வாகனங்களில் பொதுமக்கள் வாகனங்களை ஓட்டி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் இது குறித்து 33வது வார்டுகளில் உள்ள வார்டு பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நகராட்சி ஆணையரிடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் நகராட்சி நிர்வாகம் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இரவு நேரத்தில் நடந்து சென்ற 8 வயது சிறுவனை அந்த பகுதியில் உள்ள நாய்கள் சுற்றி வளைத்ததால் அந்த சிறுவன் கதறி அழுததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவனை பத்திரமாக நாய்களிடமிருந்து காப்பாற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பூர் அருகே கேஸ் பைப்லைன் வெடித்ததில் பெண் ஒருவரின் கால் முறிவு ஏற்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் வாவிப்பாளையம் பகுதியில் அதானி குழுமத்தை சேர்ந்த அதானி கேஸ் பைப்லைன் மூலம் இயற்கை எரிவாயு பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் கேஸ் பைப்லைன்கள் இணைக்கப்படும் பகுதியில் பிரஷர் பாயிண்ட் பொருத்தப்பட்டுள்ளது. இதில் ஏற்பட்ட வெடி விபத்தில் கேஸ் பைப்லைனில் பொருத்தப்பட்டிருந்த உபகரணம் பறந்து சென்று தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வசிக்கும் சுந்தரம்பாள் என்பவரின் காலில் விழுந்தது. அப்போது அவரின் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு வலியால் அலறி துடித்தார். இதனை பார்த்த பொதுமக்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகாமையில் கேஸ் லைன் செல்வதால் குடியிருப்பு வாசிகள் அச்சத்துடன் உள்ளதாகவும், குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகாமையில் இருக்கும் கேஸ் பைப்லைன்களை சுற்றுச்சுவர் அமைத்து அசம்பாவிதங்களை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கப்பல் விபத்தில் சிக்கிய தனது கணவரை மீட்டு தரக்கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனைவி புகார் மனு அளித்துள்ளார். ஓமன் நாட்டின் கடல் பகுதியில் கொமரோஸ் நாட்டுக்கொடி ஏற்றப்பட்ட எண்ணெய் கப்பல் கவிழ்ந்ததாகவும் அதில் பணிபுரிந்த 16 பேரை காணவில்லை என்றும் ஓமன் கடல் பாதுகாப்பு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தனஞ்சயன் என்பவரது மனைவி எழிலரசி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் விபத்துக்குள்ளான கப்பல் தொடர்பான செய்தியை தொலைக்காட்சி மூலம் தெரிந்து கொண்ட பின் அதில் சிக்கியுள்ள நபர்களில் தனது கணவரும் உள்ளார் என்றும் அவரை உடனடியாக மீட்டு தாய்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் மனுவில் எழிலரசி தெரிவித்துள்ளார். கடலூர் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் ராணி முருகேசன் தலைமையில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள கீழக்குறிச்சி ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வருவாய் வட்டாட்சியர் மணிகண்டன் கலந்து கொண்டு வரவேற்பு உரையாற்றினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட கவுன்சிலர் சக்தி விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் சேதுவாராயன் குப்பம், மரூர் மாளிகை மேடு ஆகிய கிராம மக்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கையை மனுவாக அளித்தனர். முகாமில் ஊராட்சி செயலர் வீரமுத்து மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தனக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். திமுக தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் வெற்றி பெற்றதை தொடர்ந்து சென்னை அடுத்த பெருங்குடியில் 14வது மண்டல குழு தலைவர் எஸ். ரவிச்சந்திரன் தலைமையில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். இதில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், வட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தனர். கோவையில் சித்திரைச்சாவடி அணையில் வெள்ளம் சீறி பாய்ந்து செல்வதால் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவை மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் மற்றும் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நொய்யல் ஆற்றின் முதல் அணைக்கட்டாக சித்திரைச்சாவடி தடுப்பணை உள்ளது என்பதால் சித்திரைச்சாவடி அணைக்கு தண்ணீர் சீறி பாய்ந்து வருகிறது. எனவே கரையோரத்தில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பருவமழை தொடங்கி பெய்து வருகிறது. இந்நிலையில் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் குற்றாலம் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக மிதமான மழை பெய்தது. இதனால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் நீர்நிலைகளில் அருகே வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் நீர்நிலைகளில் இறங்க வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை அருகே மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில்
டைகர் நிறுவனத்திற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் பாராஞ்சி ஊராட்சிக்கு உட்பட்ட இஞ்சிபுத்தூரில் செயல்பட்டு வரும் MRF டயர் நிறுவனத்தில் சமூக பங்களிப்பு நிதியாக ரூபாய் 85 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அரசு அனுமதியுடன் பூமி பூஜை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு பூமி பூஜை போட்டு அடிக்கல் நாட்டி வைத்து பணியை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இருசக்கர வாகனம் மோதி முதியவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் மேல்பாடி எம்ஜிஆர் நகரை சேர்ந்த கூலி தொழிலாளி கோவிந்தசாமி என்பவர் வள்ளிமலையில் கோவில் பகுதிக்கு செல்வதற்கு சாலையை கடந்தார். அப்போது தெங்கல் கிராமத்தை சேர்ந்த மதன் என்பவர் கல்லூரிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது முதியவர் கோவிந்தசாமி மீது இருசக்கரம் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் கோவிந்தசாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து மேல்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து காயமடைந்த மாணவர் மதனை வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் கோவிந்தசாமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பொன்னமராவதி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த சமாதான கூட்டத்தில் சரியான முடிவு எடுக்கப்படாததால் வரும் 1ஆம் தேதிக்கு மேல் தொடர் போராட்டம் நடைபெறும் என வணிகர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குழாய்கள் பதிக்கும் பணி 80% முடிந்த நிலையில் சாலைகள் சிதலமடைந்த மோசமான நிலையில் காணப்படுகிறது. இதனை கண்டித்து பொன்னமராவதி வர்த்தக சங்கத்தினர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உள்ளிட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் பொன்னமராவதி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் வட்டாட்சியர் சாந்தா தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் இந்துமதி, காவிரி கூட்டு குடிநீர் திட்ட உதவி நிர்வாக பொறியாளர் குணசேகரன், பொன்னமராவதி காவல்துறை ஆய்வாளர் பத்மா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் இந்துமதி, சாலைகள் போடுவதற்கான பணிகளை நாங்கள் தொடங்கியுள்ளோம் என்றும், ஆனால் இந்த சாலைகள் போடுவதற்கு குறைந்தபட்சம் 1.5 மாதம் ஆகும் என்றும் தெரிவித்தார். இதற்கு கூட்டத்தில் கலந்து கொண்ட வணிக சங்கத்தினர் மற்றும் அரசியல் கட்சியினர் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் மேல் அதிகாரிகளிடம் விவரத்தை கூறிவிட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறோம் என்று தெரிவித்ததின் பேரில் சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நிறைவடைந்தது. சர்தார் படப்பிடிப்பில் தவறி விழுந்து உயிரிழந்த ஸ்டண்ட் மாஸ்டர் ஏழுமலையின் உடலுக்கு நடிகர் கார்த்தி அஞ்சலி செலுத்தினார். கடந்த 2022ஆம் ஆண்டு கார்த்தி நடிப்பில் வெளியான படம் சர்தார். இப்படத்தை PS மித்ரன் இயக்கினார். இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதை அடுத்து அதன் 2ஆம் பாகம் எடுப்பதற்கான படக்குழு திட்டமிட்டது. இதையடுத்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் சர்தார் 2ஆம் பாகத்தின் படப்பிடிப்பு பூஜை கடந்த 12ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி முதல் படப்பிடிப்பு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வடபழனியில் உள்ள ஸ்டுடியோவில் சண்டை காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டன. இதில் புதுவண்ணாரப்பேட்டை பூண்டி தங்கம்மாள் தெருவை சேர்ந்த ஏழுமலை சண்டை பயிற்சியாளராக பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக 20 அடி உயரத்தில் இருந்து ஏழுமலை தவறி கீழே விழுந்தார். அப்போது அவருக்கு மார்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனிருந்தவர்கள் அவரை மீட்டு வடபழனியில் உள்ள சூர்யா மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஏழுமலை அதிகாலையில் உயிரிழந்தார். நுரையீரலில் ரத்த கசிவு ஏற்பட்டதால் ஏழுமலை உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். படப்பிடிப்பின் போது பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் அணியாததே விபத்திற்கான காரணம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து விருகம்பாக்கம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் திருவொற்றியூரில் தற்காலிகமாக வசித்து வரும் ஏழுமலையின் வீட்டுக்கு நடிகர் கார்த்திக் சென்று ஏழுமலையின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஸ்டண்ட் கலைஞர்கள் கலந்து கொண்டு குட்டிக்கரணம் அடித்து அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தினர். காசிமேடு மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. கோவையில் 4வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கர் மற்றும் பெலிக்ஸ் ஜெரால்டுக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் சவுக்கு சங்கர் மற்றும் பெலிக்ஸ் இருவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை கோவை 4வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இருவரின் குற்றப்பத்திரிகை தயார் செய்யப்பட்டது. வெவ்வேறு சிறைகளில் அடக்கப்பட்டிருந்த இருவரையும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். அப்போது இருவருக்கும் சைபர் கிரைம் காவல்துறையினரின் குற்றப்பத்திரிகை நகல் நீதிபதி முன்பு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் இருவரும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் பெலிக்ஸ் ஜெரால்ட் தரப்பு வழக்கறிஞர் கெனடி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒரு குற்றத்திற்காக ஒரு வழக்கு பதிவு செய்ய முடியும் என்ற நிலையில் சட்டத்திற்கு புறனாக காவல்துறை செயல்பட்டு வருகிறது என்றும் அதற்கு அனைவரும் உடந்தையாக இருக்கிறார்கள் என்றும் அரசியலமைப்பை மீறி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்றும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் தொடர்ந்து தாக்கல் செய்யக்கூடாது என்றும் வழக்கறிஞர் கெனடி தெரிவித்தார்.
அவர்கள் மீது ஒரே குற்றத்திற்காக பல்வேறு குற்ற எஃப்ஐஆர்களை போட்டுள்ளார்கள். இது உங்கள்கிட்ட முதல்ல பதிவு பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு குற்றத்திற்கு ஒரு எஃப்ஐஆர் தான் போட முடியும். அதை மீறி சட்டத்துக்கு முரணாக இந்த காவல்துறை செயல்படுகிறது. அதற்கு அனைவரும் உடந்தையாக இருக்கிறார்கள். இரண்டாவது, அரசியலமைப்பு சட்ட வழிகாட்டுதல்களை மீறி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் தொடர்ந்து வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது என்பது கொடைக்கானல் நட்சத்திர ஏரி சாலையில் பலத்த காற்று வீசியதில் ராட்சத மரங்கள் சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் தொடர் கனமழையாலும் பலத்த காற்று வீசுவதாலும் பல இடங்களில் காட்டு மரங்கள் வேரோடு சாலையில் சாய்ந்துள்ளன. இதனால் ஏரி சாலையில் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள், உள்ளூர் வாசிகள் ஏரி சாலையை சுற்றி நடைப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ராட்சத மரம் ஏரி சாலையில் விழுந்த நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் செல்லாததால் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. இதிலேயே சாலைகளில் விழுந்துள்ள மரங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று வனத்துறையினருக்கு, நெடுஞ்சாலைத்துறையினருக்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் கடற்கரை சாலையில் உள்ள துணை இயக்குநர் சுகாதார பணிகள் அலுவலகம் முன்பு பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கொரோனா காலத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் பணிபுரிந்த சுகாதார ஆய்வாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கி பணி அளித்திட வேண்டும், தொழில்நுட்ப நேர்முக உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், நேரடி பணி நியமன நடவடிக்கைகளை முற்றிலும் கைவிட்டு ஜேஇ பணியிடங்களை பதவி உயர்வு மூலமாக நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேனி அருகே தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிக்குழு சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் சாரல் மழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிக்குழு சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி அணைப்பள்ளியார் தடுப்பணை பகுதியில் நடைபெற்றது. இதில் தீயணைப்பு நிலைய அலுவலர் உதயகுமார் தலைமையில் மீட்பு பணி வீரர்கள் பங்கேற்று கொட்டக்குடி ஆற்றில் தண்ணீரில் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சியை தத்ரூபமாக நடத்தி காட்டி பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ராமேஸ்வரத்தில் காஞ்சி சங்கரமட விஜயேந்திர சுவாமிகள் சுவாமி தரிசனம் செய்தார். ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு காஞ்சி சங்கர மடம் விஜேந்திர சரஸ்வதி சாமிகள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள பக்தர்களுக்கு ஆசி வழங்கிய பின் சாட்சா சாஸ்திரிகள் இல்லத்திற்கு சென்று சாட்சாவிற்கு ஆசி வழங்கினார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் ரயில் சேவை இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன். 4 சட்ட திருத்த மசோதாக்கள் ஒப்புதல் அளித்தார் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி. குரூப் 2 2A முதல் நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள், டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. வங்கதேசத்தில் வன்முறை, இந்தியர்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும், இந்திய தூதரகம் வேண்டுகோள். டிஎன்பிஎல் கிரிக்கெட், சேலத்தை வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி வெற்றி. தமிழகத்தின் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.